ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 207வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடும் யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்ம பாட்காஸ்ட் போடலாம், நமக்கு இன்னொரு ஸ்லாட் இருந்துச்சு, இந்த ஸ்கோடா குஷாக்கோட ஸ்லாட். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டஸ்டர் மீடியா ட்ரைவ் நம்ம அட்டன் பண்ணாததுக்கு ஒரு நிறைய மெசேஜ் இருந்துச்சு. அது நான் இந்த வீடியோவில் வந்து பாட்காஸ்ட்டில் வந்து கிளாரிஃபை பண்ணோம். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் குளோபல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. நான் ஒரு 3-4 பேப்பரோட வந்திருக்கேன், நான் கேட்கலாம். அதாவது இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு கனெக்டிவிட்டியோட நம்ம பேசுவோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக்னு இல்லை. முதல்ல டஸ்டரோட மீடியா டிரைவுக்குள்ள பாயிண்ட்டை நம்ம பேசிகிட்டு இருப்போம். எப்படின்னா பிஒய்டின்னு ஒரு கான்செப்ட் இதில் உண்டு, பிளாக் யுவர் டேட்டுன்னு சொல்லக்கூடியது. ஒரு மீடியா டிரைவுக்கு நமக்கு இன்வைட் வரும்போது அந்த பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் டேட் வரும். எங்களுடைய டைரியில் நாங்கள் வந்து பென்சில் அதை நோட் பண்ணி போடுவோம் அந்த டேட்டை. அப்படி பார்த்தா ஸ்கோடா வந்து நான் அந்த மெயிலுடைய டேட் உனக்கு தரேன், ரொம்ப முன்னாடியே மெயில் அனுப்புகிறாங்க, டேட்டை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லி. எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஏன்னா எனக்கு கால் வந்தோடனே நான் இவங்களுக்கு பேசுவேன், இதில் யார் என் கூட வர ஒரு ஈவெண்ட்டில் இருந்தப்போ. கரெக்ட், ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் இருக்கும்போது தான் கேட்டாங்க. சில டைம் ஆன்சன் வர்றது உண்டு, சில டைம் டேனி வர்றது உண்டு. அப்போ நான் இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவேன், டே இப்படி ஒரு இன்டென்ட் இருக்குது, நீங்கள் வந்து எதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஏஜென்சி எல்லாமே ஒரு ஏஜென்சி தான் அதை ரன் பண்ணுறது. அவங்க அந்த டிக்கெட் அதுக்கு முன்னாடியே போட்டாங்க, டாக்ஸியில் இருந்த வரைக்கும் கால் வந்து எல்லாம் செட் ஆச்சு. நாங்கள் ரெனோவில் வந்து இன்வைட் வரும்னு எதிர்பார்த்ததுனால நாங்கள் பெருசாக என்ன பண்ணலை, அவங்கள புஷ் பண்ணலை. கடைசி நேரத்தில் தான் ரெனோவுடைய ப்ராசஸே நடக்குது. ரெனோ ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, எந்த டேட்டு நாங்கள் வந்து ஸ்கோடாக்காக போகணுமோ அந்த டேட்டில் தான் ரெனோவுடைய மீடியா டிரைவ் நடக்குது. இந்த லான்ச் ஹேப்பன் ஆகுது, டெல்லியில் லான்ச் ஹேப்பன் ஆகி அன்னைக்கு ஈவினிங் அங்கேருந்து திருப்பி நெக்ஸ்ட் டிரைவுக்கு போகணும். அது பாசிபிலிட்டியே இல்லை நமக்கு, ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ இருக்குது. அவங்களுடைய இது நடந்தது அந்த உத்தரகாண்ட் அந்த எண்ணில், ஐ மீன் இந்த இடத்துக்கு பேர் வந்து ரிஷிகேஷுக்கு இன்னொரு அந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வந்து முசோரி, அது பக்கத்தில் இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி எல்லாம் இருக்குது. ஏன்னா பேர் டக்குன்னு வரல, அந்த பேர் அதில் போடனா அங்கே தான் நம்ம போகணும். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு கனெக்டிவிட்டியே இல்லை. எங்களுக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே கனெக்டிவிட்டி தான். டேனிக்கு நான் ஒரு 5 தடவையாவது ஃபோன் பண்ணியிருப்பேன், இந்த ரிட்டர்ன் இப்படி இருக்குது. ரிட்டர்ன் எப்படி தெரியுமா, நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்லேருந்து டெல்லி வந்து டெல்லியில் வந்து ஒரு 8 hours லே ஓவர், அங்கேருந்து திருப்பி எதிர ஹைதராபாத் இல்லை வந்து பெங்களூர் வந்து தான் திருப்பி அங்கேருந்து நம்ம திருவனந்தபுரம் வரணும். டெல்லி டு திருவனந்தபுரம் டைரக்ட் ஃப்ளைட்டில் அன்றைக்கி டிக்கெட்ஸ் இல்லை, ஏதோ 1 run ஃப்ளைட்டு தான் அவைலபிளாக இருந்து, அதுலேயும் டிக்கெட்ஸ் இல்லை. சரி, நம்ம நெக்ஸ்ட் டே கேட்டோம். நெக்ஸ்ட் டே இங்கே மிஸ் ஆனவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க, ஸ்லாட் இல்லை. அதுதான் நடந்தது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், அது ஒரு ஸ்டோரியாக போட்டோம். இதில் நிறைய பேர் அதை அக்ரி பண்ணாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்கோடாவை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு வேணா அங்கே போயிருக்கலாம். ஆனால் நம்ம அதை வந்து என்றைக்குமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆயிரும், தப்பாயிரும். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம கமிட் பண்ணியாச்சு, அவங்க டிக்கெட்ஸ் போட்டாச்சு. இதுக்குள்ளே இது ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி. நம்ம ஒரு ட்ராவல் போகாத போது நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம வந்து 2 பேரும் நம்மளை இன்வைட் பண்ணி நம்ம ஸ்கோடா சூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்படி இல்லை, நிறைய பேருக்கு முன்னாடியே அந்த புக்கிங் ப்ராசஸ் நடக்குது தெரியாது. அதான் நாங்கள் அப்படி இப்போ இதா அதுவான்னு நாங்கள் சூஸே பண்ணலை. முதல்ல நடந்தது ஸ்கோடா தான் முதல்ல அதை இது பண்ணாங்க. ரெனோ வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அவன் இப்போது ஜிஎஸ் பிரதரும் நம்ம மோகன் அண்ணாவும் அவங்க டிஓபிஸ் இல்லாமல் 2 பேரும் ஒரு டீமாக தான் போயிருப்பாங்க. ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ அவங்கக்கிட்டே நாங்கள் பேசிகிட்டு தான் இருந்தோம். ஏன்னா அவங்க தான் இந்த பிஆர்ஸ் கூட கம்யூனிகேஷனில் இந்த டிக்கெட்ஸோடைய ப்ராப்ளம். அவங்க ரிட்டர்ன் வந்ததே ஒரு 18-19 hours தாண்டி தான் அவங்களுக்கு ஃப்ளைட்டே கிடச்சிது இங்கே ஊருக்கு வர்றது. இப்போ இதில் இவ்வளோ குழப்பங்களாச்சுது. நிறைய பேர் அதில் ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போக வேண்டியதானே. ஸ்ப்ளிட் பண்ணி போனால் கூட எங்கள்கிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸே இல்லை. ஆக்சுவலி சொல்ல போனால் இவங்கக்கிட்ட நான் வந்து அதை கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து நான் பேச ஆரம்பித்து ஒரு 4-5 months இருக்கும்ல. அது எப்படின்னா, மீடியா டிரைவ்ஸோடைய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சில நேரம் ஐ மீன் பாடியில் இருக்கும். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ராவல் போயிட்டு வந்து எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் கிடச்சிது. ஒரு 3 days-ஆக என்னை போட்டு அது ஒரு பாடுபடுத்திகிட்டு இருக்கு, ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஆனால் பொதுவாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து சவுண்டு போகும், இந்த சவுண்ட் அதே மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ போர்ஷனும் பெயின்ஃபுல்லாகவே இருக்காது, ஒவ்வொரு டைப்பான இன்ஃபெக்ஷன்.
இந்த லோடு வரும்போதே நான் இவங்ககிட்ட கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வாக் ரவுண்ட்ஸுக்கு நீங்கள் போகிறது மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். சரி, இது ஒரு ஸ்டார்ட், நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அது இவங்க ரெடியாகலை, தான் உண்மை. ஆக்சுவலி அது எப்படின்னா, அவங்களே நான் தப்பு சொல்ல முடியாது. அது ஒரு ஸ்டைலில் நடக்குது இல்லை, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம், அப்படி தானே? சரி, எக்யூப்மெண்ட்ஸும் ஒரு பிரச்சனை. அப்படி நாங்கள் இதை வந்து என்ன பண்ண முடியலை, கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியலை. இதில் எனக்கு என்னென்னா, ஓல்டான குஷாக்கு பதிலாக நம்ம ஏன் டஸ்டரை மிஸ் பண்ணோம்? ஆக்சுவலி ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நாங்கள் ஒரு பிராண்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசும்போது நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்டாக நம்ம அப்ரோச் பண்ணுறதில்ல. அதில் ஒருத்தர் ஒரு கமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருந்தார், ரெனோ கூப்பிடலைன்னு சொல்ல வேண்டியது கூப்பிட்டா போகாமல் இருக்கிறதுன்னு சொல்லி. அது நான் எல்லா கமெண்ட்டையும் வித் டியூ ரெஸ்பெக்ட் தான் நான் சொல்கிறேன். அது ஒவ்வொருத்தங்களோட ஆதங்கம். ஆனால் இதில் நாங்கள் ஹெல்ப்லெஸ், எதுவுமே எங்களால் பண்ண முடியல. ஏன்னா ஒன்றை கொண்டு ஜெய்ப்பூரில் வச்சுருந்தாங்க, இன்னொன்று கொண்டு வந்து இந்த பக்கம் ரிஷிகேஷ் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சுது. இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரெனோட பிஆர்ஏ வந்து அன்னைக்கே வந்து டீலர்ஸ்கிட்ட லிங்க் பண்ணலான்னு சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஹேப்பன் ஆகிறது இன்னும் ரெட் கலர் பிளேட்டில் நடக்கும். லைசன்ஸ் பிளேட் ரெட் கலரில் இருக்கும், அது டெஸ்ட்டுக்காக எடுத்திருப்பாங்க. ஆனால் ரெனோவுடைய காரை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இனி ஓட்டணும்னா தமிழ்நாடு ஆர்டிஓவில் அதுக்கான டிசிஆர் கிடைக்கணும், இல்லை ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்கு இன்னும் 1 வாரம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பக்காவாக நம்மளோட ரிவ்யூ வரும். மோட்டாவேகன் ஸ்டைலில் ரிவ்யூ வரும். ஆமாம், டஸ்டர் ரிவ்யூ நம்ம கண்டு. ஏன்னா நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கறது மாதிரி நாங்களும் ஓட்டலை. அந்த எதிர்பார்ப்பு ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஸ்கோடாவுடைய டிரைவில் குஷாக்கோடைய ஃபஸ்ட்டு பிட் ஸ்டாப்பில் ஒரு பழைய ஒரு ரிசார்ட் இல்லை, அதோட பேர் என்ன, ஒரு ஹோட்டல், அது ஒரு இது பழைய கோட்டை. நான் உட்காந்து ஒரு டீயை வாங்கி வச்சுக்கிட்டு நான் முதல்ல கூப்பிட்டது ஜிஎஸ்ஸுக்கு கூப்பிட்டு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, நம்ம அதை தான் நம்ம மைண்ட் செட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கேரளாவில் உள்ள அவர் செந்தில் சார்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அப்போ நமக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் கண்டிப்பாக பண்ணுறோம். அவ்வளோதானே, வேறு என்ன இருக்குது அதில்? ஆனால் இதில் எப்படி இது நடந்திருக்கலான்னா, ரெனோ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே டேட்ஸை கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை வந்து இது பண்ணியிருப்போம். நான் ஒரு விஷயம் கூட சொல்ல மிஸ் பண்ணேன், அது ஒரு எக்கோ சிஸ்டம்னு சொல்லக்கூடாதுல, நம்ம இனிமேல் இதை பேச வேண்டாம், அதை பேசி முடிச்சிடலாம். ஒரு தடவை வந்து ஹோண்டாக்கான ஒரு இன்வைட் வந்தபோது எனக்கு ஃபீவர் வந்து போக முடியலை. நம்ம இந்த 3rd gen அமேஸுக்கு தானே, அது எப்படின்னா நம்ம வந்து அதை ரிஜெக்ட் பண்ணது மாதிரி ஆகாது. அந்த டாக்ஸி அவங்களுக்கான புக்கிங் ஸ்லாட் வேஸ்ட் ஆகும். அந்த டாக்ஸி கம்பெனியில் திருப்பி கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிக்கப் ட்ராப் போயிடும், அங்கே உள்ள பிக்கப் ட்ராப் போயிடும். ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருப்பாங்க, அந்த ரூம் பிளாக் பண்ணது மேபி வந்து இப்போ நம்ம ஒரு ரூமை பிளாக் பண்ணுறோம், இன்னொரு கெஸ்ட்டு கேட்டு இல்லை இது பிளாக்டுன்னு சொல்லும்போது அவங்களுக்கான பிஸ்னஸ் இதில் போகுது. அப்போ இது எல்லாமே ஒரு சைக்கிள். நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருந்தால் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். அதுக்காக எல்லா தடவையும் நம்ம இவ்வளோ இதாக இருக்க முடியாது. அப்போ நம்ம மனசில் என்ன நினைப்போம், சரி நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா ஓரளவுக்கு, நம்ம பர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நம்ம நிற்கிறதுக்கு பார்ப்போம். அதை விட்டுட்டு நம்ம அன்னைக்கு நாங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்கோடாவுடைய டின்னருக்கு போகும்போது எப்படி இருந்தோம், யாருமே இல்லை, நானும் டேனி மட்டும்தான் ஃபஸ்ட்டே போய் அந்த சேரில் உட்காந்துருந்தோம். நாங்கள் போய் ஒரு பேக்கில் எல்லாம் குஷாக்கோடைய பிரிண்டிங் எல்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் எங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். முன்னாடின்னா மீடியா ப்ரீஃபிங்கில் ரொம்ப பெரிய டீம் இருப்பாங்க, இது ஹார்ட்லி ஒரு 15-20 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க மொத்தம். அவங்களும் லேட்டாக தான் வந்தாங்க. அந்த பழைய அந்த மீடியாக்கான ஒரு கலகலப்பை அங்கே மிஸ் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே எங்கே போயிருந்தாங்க, டஸ்டர் போயிருங்க. இதுக்கு கூட இதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. இதுக்கு இடையில என்ன நடந்தது, லெக்சர்ஸ் ஒரு ஈவெண்ட்டை கொண்டு உள்ளே வச்சுருந்தாங்க. இந்த டேட்ஸுக்குள்ளே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்தது, அதான் ரீசன். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நடக்கிறத தாண்டி குளோபலி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ சரி நம்ம வந்து இது எல்லாரும் பேசின டாப்பிக்காக இருக்கலாம், இது ஒரு க்ரைசிஸாக நம்ம பார்க்காம, க்ரைசிஸ் தான் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு ரொட்டேஷ்னலாக, ஐ மீன் ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஓவராலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வார் தான். இந்த வாரை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி, போன பாட்காஸ்ட் நம்ம பேசினோம், இந்த Cafe 3 நார்ம்ஸ் வருது, இந்த பொல்யூஷன் கதையெல்லாம். இந்த பாட்காஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, பாட்காஸ்ட்டை வந்து நான் டிவியில் போட்டு நைட்டு பார்க்குறது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. பார்க்கும்போது ஃபோனில் எப்படி நோண்டிகிட்டே அதை கேட்டுகிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் இருந்தது நம்ம பாட்காஸ்ட்டில். ஒருத்தர் வருத்தப்பட்டு எழுதியிருந்தார், டேய் இந்த வாரில் வராத பொல்யூஷனாக இந்த காரில் வரப்போகுதுன்னு சொல்லி. உண்மையிலே வாரு கார்
அதுதான் நியாயம். நீங்கள் வந்து இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸும் சரி, இந்த சோகால்டு இந்த ட்ரோன் அது இதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லை, பொல்யூஷனோடைய எஃபெக்ட். அப்போ அது காரோட பொல்யூஷனை உடைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அதை போக எவ்வளோ ஹியூமன்ஸுக்கு இதால் பிரச்சனை, டிஸ்ட்ரக்ஷன். இங்கே ஒரு விஷயத்தை கட்டி எழுப்புறதுக்கு மனுஷன் படுற பாடு வந்து எல்லாருமே நம்ம என்னத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பை பில்டு பண்ணுறோம், கெரியரை பில்டு பண்ணுறோம், ஃபினான்ஷியலி ஒரு செக்யூரிட்டிக்காக ஓடுறோம், ஒரு பிராண்டை பில்டு பண்ணுறோம். கட்டி எழுப்புறதுக்கு இருக்கிற கஷ்டம் ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனை பில்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்ட்ரெச்சில் எல்லாமே எல்லாருடைய ட்ரீம்ஸையும் கிடைக்கிறது. இதில் என்ன விஷயம்னா, அவங்க ஆரம்பித்ததை எங்கே முடிக்கணும்னு தெரியாமல் ஆரம்பித்தவங்க இருக்காங்க. நாங்கள் இதை பொலிட்டிக்கலி பேசணும்னு சொல்லி தான் யாருக்கு நேம்ஸும் பேசலை. அதுக்காக நாங்கள் பேச தெரியாமல் கிடையாது. நம்ம கார்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிப்போம். இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது, அப்படி தானே? அதில் நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு விஷயம் இந்த எனர்ஜி ஷார்ட்டேஜ். நம்ம எனர்ஜி ஷார்ட்டேஜ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி இந்த எனர்ஜி ஷார்ட்டேஜாக பார்க்குறோன்னா, இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மோஸ் உங்களுக்கு எல்லாருமே நம்ம அதை கேள்விப்பட்டாச்சு, அப்படி தானே? அந்த ஒரு ரூட்டுக்குள்ளே இருந்து ஆல்மோஸ்ட் 20% குளோபல் ஆயில் வெளியே வருது. இதில் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நமக்கு ஃபியூவல்னு சொல்லக்கூடியதை நம்ம எப்படி நினைப்போம்? நம்ம பெட்ரோல், டீசல், நம்ம கார்ஸை ஓட்டுறதுக்கான ஃபியூவலாக பார்க்குறோம்ல. இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, மேனுஃபேக்சரிங்னு ஒரு உலகம் இருக்குது. நீங்கள் ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மேனுஃபேக்சரிங்கோட இதுலேயே ஃபயர்னு சொல்லக்கூடியது ஒரு தேவையான ஒரு விஷயம் தானே. பழைய காலத்தில் வந்து வேறு ஸ்டைலில் பண்ணியிருக்கலாம், கோல் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து சோகால்டு ஏதாவது பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஸ்ட்ரிஞ்சண்டான எமிஷன் நார்ம்ஸ் இருக்குது, ஸ்மோக் ரெசிடியூ வரக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த ஃபேக்ட்ரிஸ், ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரியோட ஃபேக்ட்ரி எடுத்தால் நம்ம பெயிண்டிங் ஆகலாம், கேஸ்டிங் ஆகலாம், ஃபார்ஜிங் ஆகலாம். இப்போ நம்ம பிளாக்ஸ் எல்லாம் ஃபார்ஜ் பண்ணலாம். ஆன்சா நீ வந்து ஃபாண்ட்ரி பண்ணியா? பண்ணேன் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயரில். ஆமாம், நம்ம பண்ணும்போது உருக்கி தானே விடுறோம். உருக்கிறதுக்கு என்ன வேணும்? தீ வேணும். நானி வந்து விஷுவல் கம்யூனிகேஷனால இது படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் இயரில் எங்களுக்கு கார்பென்ட்ரி பண்ணணும், வெல்டிங் பண்ணணும், அதான் இன்ஜினியரிங்கோடைய ஃபவுண்டேஷன் நமக்கு தெரியும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலாக பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஃபோர்ஜிங் பண்ணணும். எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த டிபார்ட்மெண்ட்டே அதாக்கும். அதாவது நம்ம வந்து அச்செல்லாம் பண்ணி மண்ணெல்லாம் போட்டு இடிச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஒரு ஃபீல், அதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதில் அப்புறம் அப்படி விடும்போது அதை ஆக்சுவலி விடுறது என்றைக்கும் பண்ண மாட்டாங்க, கடைசியில் தான் அதை வந்து சொல்லி தருவாங்க. அது வரைக்கும் அந்த அச்சை எடுத்து உள்ள ஷேப் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஏதாவது எல்பிஜி தேவைப்படும், இல்லைன்னா டீசல் தேவைப்படும். இதோடைய ஃபேக்ட்ரிஸோட ஒரு பயங்கர ஸ்லோடவுன் இருக்குது. நம்ம நினைக்கிறது வந்து பெட்ரோல் டீசல் இல்லைன்னா நம்மளுடைய கம்யூட்டிங் மட்டும் ஸ்டாப் ஆகுதுன்னா கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நியூஸ் பார்க்கும்போது இந்தோனேஷியாவில் எல்லாம் வந்து, தாய்லாந்து, இந்தோனேஷியாவில் பெட்ரோல் பங்க்ஸில் பீப்புள் வந்து ஃபியூவலுக்காக சண்டை போடுறதெல்லாம் பார்த்தோம். இடையில லுல்லு மால் போனப்போ ஷவர்மா ஒன்றும் கிடைக்கல. அங்கே என்ன கேஸ் பாதி ஃபுட்டு இல்லை. ஆமாம், நேற்றைக்கு நான் இங்கே நம்ம இதில் ஒரு ஈரானி இருக்குல்ல, நம்ம ஈரானியில் நான் டீ குடிக்க போகும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. எப்படின்னா, டியூ டு கேஸ் ஷார்ட்டேஜ் செலக்ட் மெனு மட்டும்தான் எங்கள் இதில் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டட் மெனுஸ் தான் இருக்குது. அப்போ இது ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ நம்ம ஆன்சன் அன்னைக்கு வந்து மேலே ஷாப்பில், ஆன்சனில் ஜெரோம்னு நினைக்கிறேன், மேலே ஷாப்பில் நிற்கும் போது நம்ம அந்த டீ கடையில், நம்ம எங்கே குச்சப்பேட் ஆண்டி கடையிலே வந்து கேஸ் வந்து இல்லை. ஆமாம். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது என்ன ஆகுது தெரியுமா? காஸ்ட் இன்ஃப்ளேஷன் வரும். இந்த வெண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆகும். நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்மளுடைய மோட்டோஃபார்ம், நம்ம மனோபாலாஜி பிரதரோட யூனிட்டுக்கு நம்ம போனோம்ல, அவர் ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன். அவர் ஓஇஎம்ஸுக்கு சப்ளை பண்ணுறாரு. அவர் சப்ளை பண்ணுற இடத்துல அவருக்கு அங்கே நம்ம வந்து இது வேணும், ஹீட்டுக்கு வந்து கேஸ் வேணும். அங்கே எவ்வளோ கேஸ்ன்ற நம்ம பார்த்தோம். கேஸ் சப்ளை இல்லைன்னா அது ஹால்ட் ஆகும். அது ஹால்ட் ஆகும்போது ப்ரொடக்ஷனுக்கு போக வேண்டிய சப்ளை, இப்போ எல்லாருமே வந்து நேற்றைக்கு செஞ்சதை இன்னைக்கு எடுக்கணும்னு இருக்க மாட்டாங்க, இருக்கும், ஸ்டாக் இருக்கும். ஆனால் அந்த சப்ளை செயின், என்டையர் சப்ளை செயினில் வந்து ஒரு கேப் இருக்குது. அப்போ இது குளோபலி எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. இதை எப்படி தெரியுமா எல்லோரும் பார்க்குறாங்க? செமிகண்டக்டர் இஷ்யூ வந்ததில்ல, நம்ம சோகால்டு கோவிடோடைய பிரச்சனை. அது மாதிரி இப்போ நம்ம டேஷ்போர்ட் பண்ணுறோம், அதுக்கும் பிளாஸ்டிக் தானே, இன்ஜெக்ட் மோல்டிங் பண்ணுறாங்க, அதுக்கும் ஹீட் வேணும். இப்போது முன்னாடி காலகட்டத்தில் நம்ம எதையாவது ஒரு, இப்போ திடீர்னு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இது வந்திருக்குன்னு எல்பிஜியை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வீட்டிலையே வுட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரியில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம்.
இது போக லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ. இந்த கல்ஃபில் அந்த ஒரு ரூட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆப்பிரிக்கா சுற்றினா அது 15 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கன்ஜஷன் குளோபல் சப்ளை செயினில் வந்தாச்சு. அதாவது இந்த கப்பல்கள் சுற்றுறதுனால இப்போ நம்ம ஒரு பனாமா கேனலை நம்ம எடுப்போமே, நம்ம அடிக்கடி இப்போ நான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிற சில இடங்களில் எனக்கு வந்து அந்த அந்த லாக் சிஸ்டம், இந்த கேனல்ஸ், இதில் ஒவ்வொரு கப்பலும் போகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு சப்ளை செயின் இஷ்யூ ஆகும்போது இன்றைக்கி போக வேண்டிய கப்பல் சில டைம் 2 நாள் தாண்டி தான் போகும். அந்த 2 நாள் டிலே வந்து இவங்களுக்கு சிலவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இந்த எசென்ஷியல் குட்ஸ் கொண்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயோ. என்ன தப்புன்னா சம்படி செயலர்ஸ் இருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். மற்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னு தெரியுமா, ஒரு ஸ்டெப் டிலே இருக்கும். ஏன்னா இந்தியாவிலே கேஸ் சப்ளை இப்போ சீராக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கமர்ஷியல் கேஸை விடைக்கும் நம்ம கன்சியூமருக்கான கேஸை தான் ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்லுது. இப்போ எங்கள் வீட்லேயும் 10 நாள் தாண்டி தான் இப்போ அந்த கேஸ் வந்தது. முந்தா நாளைக்கு ஏதோ வந்துன்னு நினைக்கிறேன். புக் பண்ணுறதுக்கான புக்கிங்கே ஒர்க் ஆகாமல் வருது. டேனி நான் பேசும்போது டேனிங்கே ஒர்க் ஆகலன்னு சொன்னான். இது போக இந்த க்ரைசிஸில் ஒவ்வொரு போர்ட்லேயும் நிறைய கார்ஸ் வந்து ஸ்டாண்ட் ஆகிருக்கு. அது நீங்கள் இங்கே பார்த்தீங்களா? நம்ம இது வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு ஹியூண்டே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஹியூண்டேயில் நம்ம ஒரு கப்பலில் ஒரு கண்டென்ட் பண்ணோம்ல, அதில் நம்ம எடுத்த அந்த அக்சன்னு சொல்லக்கூடிய மாடல் வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு இருந்து அது வந்து என்ன பண்ணுச்சு, நேராக இங்கேருந்து ஸ்ரீலங்கா ஹம்பிகோட்டா போயிட்டு அங்கேருந்து திருப்பி கனெக்ட் ஆகி சவுதி போகிறது மாதிரி தான் அந்த ரூட் இருந்ததாக சொன்னாங்க. இப்போ இங்கே என்ன சொல்லுது, யுஏஇக்கும் மிடில் ஈஸ்ட்டை சரௌண்ட் பண்ணுற எல்லா இடத்துக்கும் ஹம்பங்கோட்டாலையும், மும்பையில், இன்ச்சியான் சவுத் கொரியாவில், லெமு போர்ட் நைஜீரியாவில், இந்த கென்யாவில், இங்கே எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட கார் ஸ்டாண்ட் ஆகிருக்கு. இப்போ ஆல்ரெடி ஸ்டாண்ட் ஆயாச்சுன்னா இனிமேல் ப்ரொடக்ஷன் ஸ்லோ ஆகும். இப்போ நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் எக்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற சில மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. இது எங்கேருந்து இந்தியாவுக்கு இது ஒரு பாதிப்பு. அங்கே லேஓவர்ஸ் இருக்கும். இப்போ இந்த கேஸ் பற்றின ஒரு விஷயம் நம்ம பேசும்போது நம்ம இந்தியாவில் எந்த சிட்டின்னு எனக்கு மறந்தது, ட்ரெயினில் நிறைய பேர் திருப்பி ஊருக்கு போகிறதுனா அன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா, கொஞ்சம் பேர் எம்ப்ளாயீஸ் வந்து 1000 நம்பர்ஸில் பீப்புள் வந்து ஃபேக்ட்ரி எம்ப்ளாயீஸ் ஊருக்கு போயிட்டு இருந்தேன், லீவ் மாதம் லீவு கொடுத்துருந்தேன். அப்போ இவ்வளோ விஷயம் ஒரு வாரில் குளோபலி இருக்குது. இது குவிக்காக ரிவைவ் ஆகுமா இல்லை சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இந்தியன் மார்க்கெட்டுக்கு நம்ம அடுத்து போவோம். எனக்கு தெரியாதண்ணா, எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை பொலிட்டிக்ஸ். இது பொலிட்டிக்கல் இல்லை, அப்படி இல்லை. அது நீ அங்கே என்ன நடக்குதுன்னு உள்ளதை பார்த்து தானே இதுக்கு. இதில் என்னன்னா நம்ம பீப்புள் இதில் கமெண்ட் பண்ணுங்க, வார் எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இல்லைன்னு உள்ளதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் இதுதான். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் வாழ்கிறோம். அவரவருக்கு வேலையை பண்ணுறதுக்கு அவரவருக்கு டைம் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஓடிட்டே இருக்கோம். உண்மை சொல்ல போனால் நம்ம ஓடுறது என்ன எண்டுக்கு போய் ஓடுறோன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவு நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஓகே, லெட் இட் பி. இந்த ஓட்டத்துக்கு இடையில் உள்ள சேலஞ்சஸ் ஆல்ரெடி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தில் இருக்குது. நிறைய பேர் பேசாத ஒரு டாப்பிக்காக இந்த மென்டல் ஹெல்த். அதுக்கு கூட ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இருக்குது, அதுக்கு கூட ஃபினான்ஷியல் பிரச்சனையில் இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. இதுக்கெல்லாம் இடையில இப்போ தான் நம்ம வந்து கோவிடோடைய இந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சர்வைவ் ஆகி வந்து நம்ம நார்மலைஸ் ஆனோன்னு நினைக்கிற ஒரு இடத்துல இப்போ இது ஒரு பெரிய பாடம். இந்த வார் நடத்துகிறவங்களுக்குள்ள அங்கே உள்ளே நடக்கிற ஸ்ட்ரகிளை தாண்டி இது வந்து சுற்றி எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை. இப்போ நான் முதல்ல சொன்னால் பார்த்தீங்கன்னா, தொடங்குறவங்களுக்கு இது முடிக்கணும்னு எப்படி முடிக்கணும்னு தெரியாது. அடிபட்டவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஈகோ விட்டு கொடுக்காது. இப்படி இந்த ரெண்டுமா சேர்ந்து இது ஒரு பிரச்சனையாகவே நின்று எனக்கு தெரிஞ்சு இது உடனே எல்லாம் சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா இது ஒரு சொல்யூஷனே இல்லையே. யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இதில் இழுத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். அது இண்டஸ்ட்ரியை கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம வந்தால், இந்தியன் கார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால், இந்த நேச்சுரல் கேஸ் சப்ளைஸை வந்து நம்ம ஹோம் ஓவர் ஃபேக்ட்ரிஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இது எடுத்திருக்கு. ஏன்னா கண்டிப்பாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. இதில் டாட்டா, ஹியூண்டே, மகேந்திரா, மாருதி எல்லாருமே அவங்களுடைய எல்லா சப்ளைஸையும் ஹை அலர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த கேப் இல்லாமல் நீங்கள் வந்து இது கொடுக்கணும். இந்தியாவில் இப்போ ஒரு கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு. ஒரு நம்பர் வார் இருக்குல்ல, நம்ம பேசினா அந்த வார் இல்லை, இங்கே வந்து ரேங்கிங் வார். நம்பர்ஸ் லூஸ் ஆனால் போச்சு. இங்கே ஒரு தடவை லூஸான நம்பர். ஏன்னா பீப்புளும் இன்றைக்கி வந்து ஜெயிக்கிற ப்ராடக்ட்ஸை தான் வாங்குகிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. நெக்ஸானுடைய ஒரு 18,000 நெக்ஸான் விற்கணும், ஓகே நம்மளும் நெக்ஸான் வாங்கிடுவோம். 7XO வந்து மாதம் 10,000 விற்கிதா, ஓகே 7XO நம்ம வாங்கிடுவோம். யாருமே 800, 1000 விற்கிறத வாங்குறதில்ல. அப்போ இந்த நம்பர்ஸும் ஒரு ஃபேக்டர் இல்லையா? இப்போ இந்தியன் மார்க்கெட்டு இப்போ தான் ஓரளவுக்கு
இப்போ இல்லை ஒரு 2 இயர்ஸ் இல்லை ஒரு வருஷமாக அந்த பழைய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி இடையில ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு 70,000 கோடிக்கு ஏதோ ஸ்டாக் கிடந்துல்ல ஒரு 3 மாதம் ஸ்டாக் அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம கரெக்டாக ஸ்டெபிலைஸ் ஆகி வந்தோம். இப்போ தான் இந்த பிரச்சனை வருது. இதுக்கு சைடு எஃபெக்ட் எங்கே தெரிய போகுதுன்னா எல்லா சப்ளையர்ஸோட காஸ்ட்டும் கூடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா காருக்கு ப்ரைஸும் கண்டிப்பாக கூடும். காரோட ப்ரைஸும் அப்ரப்டாக கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் யூனியனாக சேர்ந்து கூட்டுவாங்க, கூட தான் போகுது. இப்போதான் குறைச்சா அது டேக்ஸ் பெனிஃபிட்டில் கிடச்சில்ல, அது வந்து கண்டிப்பாக மாறும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ இயர் வரும்ல, ஃபினான்ஷியல் நியூ இயர் வரும்ல, அந்த டைமில் இதோட சேஞ்சை நம்ம பார்ப்போம். ஏன்னா அதனால அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா ருப்பியோட டிப்ரிசியேஷன் இதுக்கு ஒரு ரீசன். கூட அப்கமிங் கார்ஸ் எல்லாமே மேபி டிலே ஆகலாம். நம்ம வந்து ஜேட்டூர் பேசிகிட்டு இருந்தோம், ஜாக்கோ பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது எல்லாமே சப்ளை செயினை பேஸ் பண்ணதில்ல. அதுக்கு கூட ஹிண்டேயில் பேயான் வரணும், 1.2 டர்போ வரணும். ஹிண்டே வந்து குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய இந்தியன் அந்த ஆப்ரேஷன்ஸே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பேயானுக்கான ஒரு அசம்பிளியில் நீங்கள் தொடங்கினா அவங்க முழுக்க இந்தியன் மார்க்கெட்டுக்காக தொடங்க மாட்டாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற செட்டப்புக்கு பண்ணணும். 1.2 டர்போவும் அப்படி தானே. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் சும்மா போய் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணுறோம், அடுத்த மாதம் இந்த தேதியில் வந்து நம்ம ஒரு என்ஜின் லான்ச் பண்ண முடியாது. நமக்கு சப்ளைஸ் வேணும், சப்ளைஸ்கிட்ட இருந்து குவாலிட்டி டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? அந்த ஒரு இஷ்யூவில் நம்ம மார்க்கெட்டும் குளோபல் மார்க்கெட்டும் இதில் நிற்கிது. இதில் ஃபியர்ஃபுல்லான இஷ்யூ எதுவுமே கிடையாது. இது ஒரு இடத்துல தொடங்கின ஒரு பிரச்சனை இப்போ இந்த புள்ளியில் வந்து நிற்கிது. நம்மளை வரைக்கும் பாதிச்சிருக்கு. ஆமாம். இதில் என்னென்னா இன்ஃபேக்ட் இதை பற்றி பேசும்போது குளோபலி நிறைய பேருடைய பிஸ்னஸ் ட்ராவல்ஸ் இது கொலாப்ஸ் பண்ணியாச்சு. நிறைய பேருடைய இந்த வருஷத்துடைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் இது குழப்பியாச்சு. எவ்வளோ பிளான். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு இருப்பார். ஒரு இன்வெஸ்டர் கிடச்சிருப்பார். துபாயில் போய் வந்து ஒரு கம்பெனி வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து அந்த ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு இன்றைக்கி என்ன ஆகும்? துபாய் போக முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ அது டிலே ஆகும். அதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்து குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது. அது என்ன பிரச்சனை தெரியுமா? எலக்ட்ரிஃபிகேஷனோடைய ஒரு இஷ்யூ. அது பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? பிரச்சனைன்னு சொல்ல வேண்டாம், ஒரு இஷ்யூ, ஒரு கன்சர்ன். எல்லாரும் 2030 2035ன்னு சொல்லி ஐஸை வந்து ஐஸுனாலே ஒரு வில்லன் மாதிரி ஒரு இமேஜ் ஆயிடுச்சு. அப்படி தானே? அது எப்படி நீங்கள் சொல்றீங்க? ஆமாம். அது எதுன்னா ஒரு கட்டத்தில் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே ஈவிஸோட பூம் ஸ்டார்ட் ஆன போது, இல்லை ஈவிஸ் ஓரளவுக்கு பீப்புள் வாங்க தொடங்கின போது, திருப்பி ஒரு டீசல் கார் வாங்குற, மெயினாக பெட்ரோல் கூட பிரச்சனை இல்லை, ஒரு டீசல் வாங்குற ஒரு பர்சனை இந்த பீப்புள் வந்து தப்பான ஒரு பையிங் பண்ண ஒரு பர்சனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ரீசன் என்னென்னா ஈவிஸ் வந்து பியூரஸ்ட் ஃபார்மாக இன்னொரு இம்ப்ரெஷன் இருந்து. இந்த இம்ப்ரெஷன் தான் குளோபலி இருக்கக்கூடிய எல்லா மேனுஃபேக்சரர்ஸுக்கும் இல்லை இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுக்கும் இந்த டைம் லைன்ஸை வச்சது. 2027 2030 2035 இது எல்லாருமே ஒரு யூட்டர்ன் அடிச்சாச்சா? நியூஸஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த யூட்டர்ன் கரெக்டாக தப்பா? கரெக்ட். ரீசன் சொல்லுங்க. நேரமே அடிச்சிருக்கு. அதான் ரீசன் சொல்லுங்க. நீங்கள் வார கதையில் தான் பேச வரல, இதுக்கு பேசுங்க. ரீசனாக தான். ஏன்னா இன்னொரு விஷயம், இந்த பொல்யூஷன் பற்றி நான் இடையில ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அப்படின்னு மும்பையில் ஏதோ 10 நாளைக்கு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே நடக்கலையா? அதில் ஒவ்வொரு நாள் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சி 150க்கு உள்ளால வரைக்கும் வந்துருக்கு. க்ளீனாக இருந்து 100 அப்போ அவங்க தான் போட்டிருந்தேன், எல்லாரும் வெஹிக்கிள் வந்து பொல்யூட் பண்ணுதுன்னு சொல்லி. இதை ஸ்டாப் பண்ணாலே இங்கே பொல்யூஷன் சரியாகும். நான் சொல்லது கூட ஒரு கனெக்டிவிட்டி நான் சொல்ல, இது நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது நம்மளுடைய ஒரு மிஸ்டேக்காக தான் நான் பார்ப்பேன். சைனாவில் ரீசெண்டாக வந்து நான் திருப்பியும் சைனா பேசுகிறேன், தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அங்கே இருந்தாலும் சில எக்ஸாம்பிள்ஸுக்கு அவங்கள நம்ம எடுக்க முடியும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை சுற்றி ஒரு இக்ளோ மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபார்ம் பண்ணி டஸ்ட் எதுவும் வெளியே போகாமல் வச்சுருந்தாங்க. இது எனக்கு முதல்ல இது எப்படி தெரியும்னா, யூரோப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கத்தில் அயர்லாண்டில் ஒரு நர்ஸாக வேலை பார்த்த ஒரு அண்ணா ஒருத்தர், அவங்க இப்போ அங்கே இல்லை, அவங்க வேறு எங்கேயும் மூவ் ஆகிட்டாங்க.
ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த இடத்துல நின்று அவங்க எல்லாரும் பேசிட்டீங்க. நான் அப்போது காலேஜ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது இடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சொசைட்டியில் எல்லாருக்கிட்டையும் அதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, இந்த டேயில் இங்கே டெமாலிஷன் நடக்குது, நீங்கள் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்லாம் உள்ளவங்க தயவுசெய்து உங்கள் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருந்துக்கோங்க. கூட இந்த நம்ம ஃபயர் இன்ஜின் மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற இது வந்து இந்த உடச்சி போட்டதில் தண்ணி அடிச்சுட்டே இருக்குமா, எதுவுமே பறக்காமல் இருக்கிறது. நம்ம ஊரில் முந்தா நாளைக்கு நான் நாகர்கோவிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது நைட்டு, முந்தா நாள் தானே, நேற்றுக்கு நைட்டு ஃப்ரெண்டில் போன நம்ம இங்கே ஓடுதில்ல ட்ரக்குகள், அதுலேருந்து சல்லி ஃபுல்லாக எங்கே தெரிக்குது தெரியுமா, நம்ம பானட்லேயும் நம்ம இதுலேருந்து. அப்போ ஒரு 2 வீலரோடைய மேலே இது விழுறத நினச்சிப்பாரு. அதை விடைக்கும் நம்ம ஊரில் இந்த ஃபிஷ்ஷு கொண்டு போகிற ஒரு கண்டெய்னர் உண்டு இல்லை, தண்ணி வந்து அது லாஜிக் படி அவங்களுக்கு அது ஏன் புரிய மாட்டேன். அவங்களுக்கு அதில் ஒரு ரிசர்வாயர் இருக்குது, அதில் ஒரு காக் இருக்குது, ஒரு க்ளோசிங்கான ஒரு வால்வு இருக்குது, அதில் கெட்டி நிற்கிதுன்னா அவங்க என்ன பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி அதை வந்து ஓப்பன் பண்ணணும், ஒரு ட்ரைனேஜ் ஏதாவது பார்த்து. இது திறந்து வச்சுட்டு போகும்போது எவ்வளோ நாளாக அந்த காலத்தில் பைக் ஓட்டும் போது இந்த ஸ்மெல்லு நமக்கு எங்கேயா கிடச்சினாலே ஒதுங்கிடும். இதுதான் நம்ம பிரச்சனை. நானே அந்த சொன்ன எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது. மும்பை வந்து க்ளீனாக இருந்தது. இப்போ பொல்யூஷனுக்கு காரணம் யார் இல்லை, கார்ஸ் இல்லை, காரணம் இருந்தாலும் அது ஒரு சின்ன பஸ் ஈஸிலி எல்லாரும் ஜஸ்டிஃபை பண்ணுறது கார்ஸ் தான் இங்கே பொல்யூஷனுக்கு ரீசன். அப்புறம் வந்து யூஎஸில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, 2030 மிஸ்டர் பைடனோட காலகட்டத்தில் 50% ஆக்கணும்னு சொன்ன ஈவியை வந்து இப்போ வந்து அது நடக்காதுன்னு புரிஞ்சுருக்காங்க. டேர்னிங் பாயிண்ட் ஆகுதாங்க. 12% இருந்த ஈவி சேல் 6% குறைஞ்சிருக்கான். ஜிஎம், ஃபோர்ட் அண்ட் ஹோண்டா வந்து அவங்களுடைய என்டையர் ஈவி பிளான்ஸை ஸ்டாப் பண்ணி, பார்த்தியா இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த தடவை சவுண்ட் அப்படி வச்சுருக்கு. ஈவிஸை வந்து இது பண்ணி எல்லாருமே ஹைப்ரிட்டுக்கு போயாச்சு. இதில் என்ன வருத்தம்னா 1950க்கு அப்புறம் ஹோண்டா ஃபஸ்ட்டாக லாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பார்த்தியா, அது ரீசனே அவங்க எலக்ட்ரிஃபிகேஷன் ரூட் எடுத்து தான். இங்கே ரூட்டே எடுக்காது, ரூட்டுக்கு ஒரு கதை இங்கே கடைசியில் இருக்குது, உனக்கு நான் வரேன். அது போக எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பி என்ன தெரியுமா, எனக்கு வந்து அவர் மிஸ்டர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரோட பொலிட்டிக்ஸில் எனக்கு ஐடியாவும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். அவர் அந்த சொல்கிற ஒரு ஸ்டைல், அதாவது நான் இது வந்து கொரோனா காலகட்டத்திலே அவர் சைனான்னு தான், எப்போ சைனீஸ் வைரஸ்ன்னு சொல்லி தான் அதை சொல்லுவார். அவர் மாஸ்க் எல்லாம் போடாமல் சுற்றிட்டு இருந்தார், நான் மாஸ்க் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மிஸ்டர் ஒபாமா கொண்டு அந்த ஒபாமா சுவிட்சுன்னு சொல்லக்கூடியதை பேன் பண்ணார். அது என்ன தெரியுமா, நம்ம ஸ்டாப் சுவிட்ச் இருக்குல்ல, நாங்கள் ஒரு ரீல் பண்ணோம் ஆக்சுவலி, அது நம்ம ஆன்சன் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் மிஸ் பண்ண முன்னாடி வந்து, அது எப்போ தெரியுமா, தார் ராக்ஸ் நமக்கு இங்கே வந்த போது போன வருஷம் இந்த நேரம் எனக்கு இந்த ஐடியல் ஸ்டாப்னு சொல்லக்கூடியதே வந்து நான் நிறைய இடத்துல அது ஒரு தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவேன். அதாவது நம்ம நிறுத்துகிறோம், சடனாக ஆஃப் ஆகுது, ஏசி ஒர்க்கான கூட மன்னிச்சு விடலாம், ப்ளோவர் தான் ஓடுது, அதுக்குள்ளே நம்ம எல்லாருடைய உடம்பையும் திருப்பியும் வந்து இதுக்கு ஆக்கிக்கிறோம். திருப்பி அப்ரப்டாக அது ஆன் ஆகும், அப்ரப்டாக ஸ்டாப் ஆகும். இந்த ஸ்டார்டர் மோட்டரை வந்து அது எவ்வளோ நாள் அது இருக்கும், அது ஃப்ளைவீலை எவ்வளோ தேவையில்லாமல் லோட் பண்ணுது, அந்த இடத்துல நம்ம நியூட்ரு பண்ணி நிற்கிறதுல பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இந்தியாவில் நடக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு ஏசி ஓடி அதை என்ன பண்ண, அதை காம்பன்சேட் பண்ணிடும். நம்ம செகண்ட் ப்ளோவரில் வச்சு வருவோம், சிக்னல்ல இது நிற்கும், திருப்பி நம்ம ஆன் பண்ணும்போது திருப்பி ப்ளோவரை 3rd 4th வச்சுட்டு டெம்பரேச்சரை குறைக்கும் போது அங்கே சேவ் ஆனது இங்கே போயிடும். சில டைம் மற்ற கண்ட்ரீஸில் நடக்குமா இருக்கும். இது வந்து இன்சென்டிவ்ஸ் கிடச்சிட்டு இருந்தா மேனுஃபேக்சரர்ஸுக்கு இந்த சிஸ்டம் வைக்கிறதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ குளோபலி நடந்ததில் இது ஒரு விஷயம். எங்கே யூஎஸில், இந்தியாவில் இதை ஸ்டாப் பண்ணால் நல்ல விஷயம் தான் உண்மையிலே. அது தயவு செய்து அதை வந்து அதுக்கு ஒரு சுவிட்சை வந்து பெர்மனண்டாக வைக்கிறது மாதிரி ஒரு சுவிட்ச் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம C5லையும் டெய்லி காலையில் எழும்பும்போது அது ஆஃப் பண்ணி, எனக்கு அது திருப்பி ஸ்டார்ட் ஆனாலே அடடா தேவையில்லாமல் இந்த ஸ்டார்டர் மோட்டர் எதுக்கு கிடந்து அடிக்குதுன்னு தான் நமக்கு தோணும், வேற ஒன்றும் இல்லை. யூரோப்பில் 2035க்கு இருந்த பேனை வந்து அவங்க பேக் பண்ணியாச்சு, இனிமேல் பேனெல்லாம் இல்லை, எல்லாரும் இருக்கட்டும்னு சொல்லி. ஆனால் சைனா மட்டும் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. 66.9% மார்க்கெட் ஷேர் வந்து ஈவியில் இருக்கு. அது எப்படி ஈவி என்ஜினியரிங்கில் அவங்க டெமோகிராஃபிக் அது செட் ஆகுது, அவங்க அப்படி செட் பண்ணிட்டாங்க. 100 கணக்கில் கம்பெனி வந்து அவங்களுக்கே இருக்குது ஈவி கம்பெனி. அவங்களுடைய டாக்ஸி பார்த்தா ஈவியாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் கிரியேட்டர் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். டிரைவர்லெஸ் கார்ஸ் எல்லாம் நம்ம இவங்க இருக்காங்கல்ல யூஎஸில் வந்து
நியூயார்க்கில் ஓடின ஒரு வீடியோ பார்த்தா அது நம்ம ஜாக்வாரோட ஒரு டிரைவர்லெஸ் கார் அடிக்கடி வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆனால் அங்கே ஓடின டிரைவர்லெஸ் கார் என்ன கம்பெனின்னே நமக்கு தெரியாது. அது அந்த ஸ்டைல் அங்கே மாறியாச்சு. அங்கே வந்து ரோபோட்ஸ் இருக்குது, ட்ரோன்ஸ் வந்து டெலிவர் பண்ணுது, என்னமோ நடக்குது. குளோபல் கதை. அதில் ஒரு 2-3 ரீகால்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீகால் கொஞ்சம் வருத்தமான விஷயம். நீங்கள் அதை கேள்விப்பட்டீங்களா? பாலிசைடோடது, அந்த சீட்டோட மால் ஃபங்க்ஷன், ஒரு குழந்தை உள்ள ஸ்டக்காக இறந்து போச்சு. அது வந்து ஹியூண்டே ஒரு 58,000 வெஹிக்கிள்ஸ் வந்து ரீகால் பண்ணுது. ஆக்சுவலி அது ஒரு ஒஸ்ட் கேஸான ஒரு விஷயம். இப்போ Volkswagen 1,00,000 EVs வந்து பேட்டரி இஷ்யூன்னு ரீகால் பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாம் Volkswagen பேட்டரி அவங்களே யார் பேட்டரி சப்ளை பண்ணுறது எனக்கு தெரியல. எனக்கு அந்த சப்ளையருக்கு இஷ்யூக்குள்ளே நான் போகல. மேபி அதை டெக்ஸ்ட்டாக போடுவேன். நான் என்னோடய கொஸ்டின் கரெக்டு. இன்னொன்று நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். பேட்மேன் BE6 அதாவது அதை எப்படி தொடங்கணும்னா, லிமிட்டட் எடிஷன்ஸோட வேல்யூன்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெருசு. கலெக்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூ தெரியும். அது அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்கள ஈஸியாக வாங்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஏன்னா லிமிட்டட் எடிஷன்ஸ் பொறுத்தவரையில் எனக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் லிமிட்டட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இன்னொரு லிமிட்டடோடைய ஸ்டோரியை பில்டு பண்ண நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம கொஞ்ச நாளாக நாங்கள் யோசிக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ என்னன்னா, மோர் தேன் மணி. அதில் வந்து ஒரு அது என்னது அது சொல்லலாம், ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த பெங்களூரில் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது BE6 பெங்களூரில் நடந்ததா இல்லை, சாரி, அது ஃபார்முலா E தான் பெங்களூரில் நடந்தது. இது வந்து வேற எங்கேயும் நடந்தது. பேட்மேன் வந்து நீங்கள் ஆகஸ்ட் 15. ஆமாம், அப்போ அது மும்பையில் இந்த நியூ ஐக்யூ. நான் இன்ட்ரோவே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதாவது இந்தியாவில் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஈவிலையாவது லிமிட்டட் எடிஷன் வருதுன்னு சந்தோஷப்பட்டு பேசணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 999 பீப்புள்னு சொல்கிறவங்க 300 எல்லாம் சொன்னாங்க. சரி, திருப்பி ஓவர் என்னை பொறுத்தவரைக்கும் 999 நல்ல நம்பர், 300 சொல்கிறது ஷார்ட் நம்பர். ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால 999க்கு போனால், இப்போ நம்ம அன்னைக்கு எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு BE6 பேட்மேனை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அன்னைக்கு நம்ம திருநெல்வேலியில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் போன மாதிரி நானும் சொன்ன பார்த்தேன், ஓகே அந்த மாதிரி ஒரு BE6 அந்த பேட்மேன் சிம்பிள் இருக்குது. இப்போ அதோட வேல்யூ தனியாக இருந்து, இவங்க இதை வந்து ஒரு இயர்லி ஃப்ரான்ச்சைஸியாக இதை வந்து இது பண்ணுறதுக்கு பேர் லிமிட்டட் எடிஷன் கிடையாது, அது ஸ்பெஷல் எடிஷன். எனக்கு அதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, மஹிந்திரா அதை அட்ரஸ் பண்ண விதம் தான். சம்படி ஃப்ரம் மஹிந்திரா பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் இப்போ நிற்கிற நிலைமை வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டில் இருக்கலாம், உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் இந்த கன்சியூமர்ஸால் தான் பில்ட் ஆனது. அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு 999 யாரெல்லாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் நாங்கள் வாங்கிக்கிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு கேட்ச் இருக்குது பாரு, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும்தான் நாங்கள் கவர் ஆகும். அந்த கன்சியூமர் அதுக்கு மேலே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்துருப்பீங்க, ஒருத்தங்க வந்து PPF பண்ணியிருக்காங்க. ஒரு BE6ல் PPF பண்ணுறவங்க இருக்கிறதுல லோ குவாலிட்டியாக பண்ணுவாங்க. இவ்வளோ நல்ல காரணம் மினிமம் 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருப்பாங்க. அதில் இன்சூரன்ஸ் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் சோகால்டு ப்ராசஸ் இருக்குது. இதில் என்ன டேமேஜஸ் அதில் நடந்திருக்கோ அது எதுவுமே இதாகாது, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் வரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த போதே அதில் கமெண்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட இதை நான் விற்கிறேன், ஹாஃப் த ப்ரைஸுக்கு விற்கிறேன். இந்த பணத்தை தாண்டி இந்த லிமிட்டட் எடிஷன் சொல்லக்கூடிய அந்த கல்ட்டுக்கான வேல்யூவே இங்கே இல்லாமல் போச்சு. லிமிட்டட் எடிஷனுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் அதுதான் இதை அந்த 26 எடிஷன் 27 அப்படி ஒரு இதே இருக்கக்கூடாது. ஆனால் அதுலேயும் என்னது 999 போட்டு அடுத்தும் பீப்புள் வாங்குறாவ, அது இந்த ஃபஸ்ட்டு 999க்கு வேல்யூவிலே வராது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் மிஸ்டர் சச்சினோடைய எஸ்டன் பேலியோடைய லிமிட்டட் எடிஷன் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரி தெரியுமான்னு தெரியாது, நம்ம ஒரு தடவை பேசலாம். எப்படின்னா 4999 வெஹிக்கிள்ஸ் கொடுத்தாங்க, 500வது வெஹிக்கிள் அவருக்கு கொடுத்தாங்க. பேட்ஜ் நம்பர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒரு பேட்ஜ் இருக்குது. இன்றைக்கி அதுக்குன்னு ஒரு கல்ட் இருக்குது, கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தங்க அதே மாதிரி ஒரு கேனாரி எல்லோவையும் பெயிண்ட் பண்ணி அதே மாதிரி S10ன்னு சொல்லி ஒரு S10 7XO அப்படின்னு போட்டால் ஓடுமா? அது கிடையாது. அதுதான் அதை இனி நம்ம ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணவே முடியாது. அது மாதிரி தான் இது அதோடைய வேல்யூவே போச்சு. இப்போ நம்ம கண்டென்ட் பண்ண நம்மளே வந்து
எஸ்டன் வேல்யூக்கு இப்போ அந்த வேல்யூ இருக்கிறது அது 500 வண்டி இருந்ததுனால ஆமாம். இப்போ மார்க்கெட்டில் இப்போ நமக்கு ஒரு வேல்யூ 50,000 ரூபா ரீசேல் ஆகுதுன்னா இது நமக்கு மினிமம் ஒரு 3.5 lakhs 3.5 லேக்கு நல்ல வெஹிக்கிள் இப்போ கிடைக்காது. அதுக்கு அந்த வேல்யூவே அந்த லிமிட்டட்னால தான். இது வந்து வருஷம் வருஷம் இப்படி போட்டுட்டு இருந்திருந்தாங்கன்னா அதுக்கு லிமிடெட் எடிஷன் இல்லையே, அந்த 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 இது வரலையே, அந்த ஃபீல் வரலையே. இதில் என்னன்னா இப்போ கலெக்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கல்ட்டான ஒரு பீப்புள் உண்டு. அதில் இந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு சேர்க்க வேண்டியதே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மூலமாக தான் இல்லையா? அதுவே தப்பான ஒரு ஸ்டைலுக்கு போகுது. எனக்கு அது என்ன தோணுதுன்னா, இந்த கார் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியதை தாண்டி கலெக்டர்ஸ் கம்யூனிட்டி நிறைய இருக்குல்ல. இப்போ டேனி எல்லாம் வந்து ஒரு வாட்ச் பேஸ்டான ஒரு பர்சன் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இல்லை ஆன்சா ஆன்சர் ஒன்று. அதில் என்னென்ன இல்லைடா, அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இப்போ நம்ம வேலை, இந்த வேலை தாண்டி வந்து எல்லாத்துலயும் கரெக்ட் பண்ணாமே அது பிரச்சனை இல்லை. அதான் அது பிரச்சனை. அது ஒரு பேசுவோம், அது பெரிய பிரச்சனை. அதாவது அது எப்படின்னா, ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் வந்தா பரவாயில்ல. அது என்ன தெரியுமா, இந்த கலெக்டர்ஸ் மென்டாலிட்டி வந்து நம்ம செல்ஃபாக ஸ்பெண்ட் பண்ணுறத வரைக்கும் இதில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அது என்னென்னா மேபி வந்து ஆல்கஹால்லையோ இல்லை வேறு எதுலையாவது ஒன்றுலையோ பணத்தை கொண்டு போக விடாது. இந்த மாதிரி இதுவும் பிரச்சனை தான். ஆனால் இந்த கலெக்டர்ஸுக்கு நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த கலெக்டர்ஸோடைய கையில் இருக்கிற எல்லாமே அசட்ஸ் ஆகும். அதாவது இது எல்லாமே அசட்ஸ் ஆகும். அப்போ இதுக்கு ஒரு வேல்யூன்னா அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தான். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு கலெக்டர் கார் இருக்குன்னா ஒஸ்ட் கேஸில் என்ன நான் ஸ்டக் ஆகிட்டேன், எனக்கு இதை வந்து எப்படி அதை விற்கணும்னா இன்னொரு கலெக்டர் அதை வாங்குவார். அது ஒரு வேல்யூ. இப்போ நான் 999 521வது காரை வச்சுட்டு அது 25 எடிஷனா 27 எடிஷனா அதுக்கு வேல்யூ இல்லையே. அதான் பிரச்சனை. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாரும் இல்லைன்னாலும் ஒரு செட் ஆஃப் பையர்ஸ் வந்து அந்த இன்டென்ஷனில் வாங்கியிருப்பாங்க. ஆமாம். ஏன்னா இவங்க கொண்டு வந்ததே அப்படிதான், இந்த இதில் புக் பண்ணணும், அந்த இதில் அப்போ அப்படியே நினச்சி வாங்கினவங்களுக்கு அது ஏமாற்றம் தான். அது என்னன்னா இந்த இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனோடைய அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இது வந்து லைட்டாக இது மஹிந்திரா அதை திங்க் பண்ணலைன்னு நான் சொல்கிறேன். அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஓகே, அவங்க நாட் ஒன்லி இண்டஸ்ட்ரியல் நம்பர்ஸ் க்ரோத்தில் இல்லை, அவங்க வந்து இங்கேயும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணுறாங்க. மேபி இது வந்து ஒரு அவங்க இதை பண்ண தேவையில்லை. அவங்க இப்போ B6ல் இப்போ பேட்மேனில் வித்தியாசமாக ஒரு எடிஷன் வேற போட்டிருக்கலாம். ஃபார்முலா E போட்டாச்சு ஆல்ரெடி. மேட் பிளாக்லே வேற ஒரு பேட்மேன் இல்லாம இன்னொரு எடிஷன் அதே இதுல வேற ஒரு கார் பண்ணி போட்டிருக்கலாம். ஆமா கண்டிப்பா. இதே அப்படி பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நான் பாரு மிஸ்டர் ஏகே கூப்பிட்டு வந்து சென்னையில் வந்து ஃபார்முலா E ஒரு வெஹிக்கிள் அவர் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் PR இம்ப்ரெஷன் கிடைச்சது. ஆனால் அது உண்மையிலே அந்த இம்ப்ரெஷன் கிடைக்காம போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏகே சைட்ல இருந்து கிடைச்சது, ஆனால் அந்த பிராண்ட் சைட்லேருந்து இது ஒரு கெட்ட பேராச்சு. இது அந்த ஒரு ஃபீல். இப்போ நம்ம அதை இந்த பிரச்சனை வராமல் நம்ம அந்த போஸ்ட்டை பார்த்துருந்தோம்னா ஏகே சாரை மட்டும் இல்லை, மஹிந்திராவுடைய அந்த வேல்யூவிலே நமக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு. இது வந்து அந்த ஒரு நான் பேசுகிறது ஜெனரல் பப்ளிக்கோடைய ஒரு கான்செப்டோட பேச. ஏன்னா எவ்வளோ மெசேஜஸ் தெரியுமா, நம்ம மோட்டோ ஃபேமை இது ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க. டேனி சொன்ன மாதிரி அது அப்படி இருந்துட்டு இன்னொரு வெர்ஷன் பண்ணியிருக்கலாமே. வெர்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்கோப் இல்லையா. ஃபார்முலா E பண்ணாங்க, மேட் பிளாக்ல இன்னொரு எடிஷன் போட்டு போகிறாங்க, ஏன் இதை டச் பண்ணாங்கன்னு பாயிண்ட். அப்போ இனிமேல் இன்னொரு மேனுஃபேக்சர் சப்போஸ் கொண்டு வந்தால் கூட பீப்புளுக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்காது. ஓகே, இவங்க இனி 6 மாதம் கழிச்சு அடுத்த ஒரு எடிஷன் கொண்டு வருவாங்க. அந்த கலெக்டருக்கு வந்து ஒரு இது இல்லை அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் இதுக்கு ஆல்ரெடி ஸ்பேஸ் கிடையாது, இது யாரும் மதிக்கிறதும் கிடையாது. அது இவங்க அதில் கொஞ்சம் கூட இது பண்ணி அதை குழப்பி விட்டாச்சு. இல்லை இது சக்ஸஸ் இருந்தால் சூப்பராக ஓப்பன் ஆகும். அதுதான் டேனி வந்து ஹோண்டாவுடைய யூட்டனுக்கு நஷ்டம்னு சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் ஏதோ சொல்லியிருந்தான். இல்லை என்ன சொன்னா, இல்லை இங்கே ரூட்டே இல்லை, இங்கே ரூட் இருக்கு. எப்படின்னா தப்புக்கரா பிளான்ல அது ஃபர்ஸ்ட் அந்த ஆல்ஃபா, இப்போ ஆல்ஃபா பிளான் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இது ஜீரோ ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஜீரோ ஆல்ஃபா வந்து ரோட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஈவெண்ட் தான் நடத்துனாங்க. அதே ஒரு பெரிய விஷயம். ரோட் டெஸ்ட் மட்டும்தான் ஈவெண்ட், அதோட முடியும். அது வந்து பில்ட் பிளான் ஃபார் குளோபல் மார்க்கெட்ஸ் இன்க்ளூடிங் ஜப்பான். இங்கேருந்து ஜப்பானுக்கு இது பண்ணுறாங்க. வேலிடேஷன் நடக்க போகுது. இந்தியன்
எல்லா கார்னர்ஸுக்கும் வேலிடேட் பண்ணும்போது ஒரு பெட்டர் ப்ராடக்டாக வரும். ஆனால் அவங்க வேலிடேட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அப்படியே தூக்கி எலிவேட்டில் வந்து ஹைப்ரிட் போட்டால் தான் உண்மையிலே சொல்கிறேன். நேற்றைக்கு நான் வந்து 2 கன்சல்டிங் பேசினேன். அதில் ஒரு கன்சல்டிங் வந்து நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு ஓயில் பேசின ஒருத்தர் பேசினார், அதான் நான் கம்பெனி இங்கே சொல்ல வரும்போல. இன்னொருத்தர் வந்து பியூர் ஹோண்டா ஃபேன். அதாவது அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஹோண்டா. அவர் அது என்னன்னா எலிவேட் ஓட்டிட்டு வந்து எனக்கு அது அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. இவங்க உண்மையிலே ஹைப்ரிட் கொண்டு வந்தால் நான் இன்னும் வெயிட் பண்ண ரெடி. அப்படிப்பட்ட ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு, அப்படிப்பட்ட பையர்ஸை வச்சுக்கிட்டு இந்த பிராண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தான் தெரியல. குளோபலி இவங்க ஈவி எனி பண்ணல. இங்கே அது என்ன கான்செப்ட் சத்தியமாக தெரியல. இங்கே அவங்க என்ன தெரியுமா பண்ணணும், அமேஸில் ஹைப்ரிட் கொண்டு வரணும். ஹோண்டா சிட்டியில் ஹைப்ரிட் இருக்குது. சிட்டியோட அடுத்த 7G வரட்டும், சிட்டி மட்டும் லைவாக போட்டோம், இதில் ஒரு ஹைப்ரிட் கொண்டு வரணும். இந்த 7XOடைய ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் அவங்களுடைய சிஆர்வி அந்த வெசல் கான்செப்டில் ஏதாவது ஒன்று இப்போ என்ன இசட்ஆர்வி என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் லோக்கலைஸ் பண்ணி கொண்டு ஹோண்டா பையர்ஸ் வாங்க தான் செய்வாங்க. நீங்கள் பியூர் ஹைப்ரிட், பியூர் எலக்ட்ரிக் வேண்டாம், பியூர் ஹைப்ரிடாக இருந்துட்டு போங்களேன். யார் வேணான்னு சொன்னால் உங்களுக்கான மாதம் 10,000 வண்டி விற்கும், மாதம் 15,000 வண்டி விற்குமா? கூட தானே விற்கும். இதோட வேறு என்ன வேணும்? என்ன தானாலும் டொயோட்டா சுசுக்கியோட ஹைப்ரிடோடையும் ஹைப்ரிட் நல்லா தான் இருக்கும். இதை சொல்ல வந்தாலே பழைய கார்ஸே அது அப்படி வச்சிருந்தது. இல்லைன்னா இவங்க என்ன தெரியுமா பண்ணணும், ஜேடிஎம்ஸுக்கு ஒரு இம்போர்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே ஓப்பன் பண்ணி, இல்லைன்னா இந்த இவங்க பண்ணியது மாதிரி இப்போ Volkswagen ஸ்கோடா பண்ணியது மாதிரி 100 கார், ஒரு சிவிக், ஒரு 50. அதான் நான் சொன்னேன், இம்போர்ட் ஜேடிஎம்ஸோட இம்போர்ட் பண்ணுவோம். ஹாண்டா வந்து வெறுத்து அப்படியே இல்ல இப்ப அப்படி இப்பதான் அப்படி நான் உண்மையிலே ஒரு விஷயம் ஆன்சர் நீ பேச இன்டர் பண்ண நினைக்காது, நீ அதை பேசணும். நாங்கள் வந்து இது ஒரு 4 வருஷம் முன்னாடியே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஹோண்டா வந்து நம்ம பாட்காஸ்ட்லேக்கு முன்னாடியே ஒன்று ஞாபகம் இருக்கா? அதாவது நான் லைஃப்பில் எப்போவுமே எனக்கு ஒரு 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 வீக்கெண்டுக்காராக ஒரு ஹோண்டா வச்சுருக்கேன்னு எனக்கு பயங்கர ஆசை உண்டு. உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதாவது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஐவி டெக்கை ஒன்று ஒரு ஃபீலுக்காக தான். நம்ம சும்மாவே சிவிடியிலே ஐவி டெக்கை நம்ம புஷ் பண்ணி ஓட்டுற ஒரு ஃபீல் நமக்கு வரும். இப்போ அந்த ஃபீலே இல்லையே. நீ சொல்ல வந்து இல்லைண்ணா வெறுத்துண்ணா. இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து அந்த R15 வந்து மார்க்கெட்டில் வந்து, ஆனால் R15 சிபிஆரும் பார்க்குறப்போ சிபிஆருக்கு வந்து ஒரு R15ங்கன்னா சிபிஆருக்கு வேல்யூ வந்து ரொம்ப பெருசு. அது டிஸ்கன்டினியூ பண்ணி அப்போலேருந்தே கேட்டுட்டு இருக்கணும், இந்த ரைடர் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். அது வரல. இப்போ அண்ணா ஹைப்ரிட் கொண்டு வர சொல்லுதில்ல. இப்போ அப்படியே ஹாண்டா வந்து ஒரு 4 வண்டி இறக்குனாலும் 5 வருஷம் கழிச்சு அடுத்த டெக்னாலஜி போகும்போது நம்ம திருப்பி ஹாண்டாட்ட நீங்கள் அடுத்த டெக்னாலஜி கொண்டாந்து கேட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஹைப்ரிட்ல அவங்க அப்படியே இருக்கணும், அப்படி செட்டில் ஆகிருப்போம். நம்ம அடுத்து நம்ம டென்ஷன் தான் ஆகும். அப்படிதான். ஆனால் எப்படிப்பட்ட கார்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். சிவிக் ஆகட்டும், என்ன டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஒரு அப்டேட் இல்லை, இருக்கே அவ்வளோன்னு தெரியல. வருத்தமாக இருக்குது. அதாவது இன்னைக்கு சூப்பர் ஹேட்சோட ஒரு பீரியடு, அதில் ஒரு டைப் ஆர்லாம் இறக்கலாம். எதை தெரியுமா, ஜாஸ் எல்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லைன்னா இவங்க இந்த ஹோண்டாவை இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு பிராண்டுக்கு மொத்தமாக விற்றாங்கன்னா கூட இவங்க அவங்கள்ட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கி ரெடி பண்ணுவாங்க. நிசான் ஏதோ வாங்க இருந்தாதுல்ல, ஜாயிண்ட் வெஞ்சர். அதுவே இப்போ ஆல்ரெடிவே நஷ்டம் கணக்கு காட்டினது. அதோட நிசானோட எல்லா ஜோலியும் முடிஞ்சிருக்கும். சரி போட்டோம், அதை விடுவோம். நமக்கு அது வருத்தமான விஷயம். ஹோண்டா ஃபேன்ஸ் தயவு செய்து நாங்கள் நாங்கள் வந்து ட்ரிகர் உங்களை இது பண்ணணும்னு நினைக்காதீங்க. எங்களுக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, இதோடைய வெளிப்பாடு என்னன்னா, நாங்கள் கொஞ்ச நாளாகவே இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 26 வந்ததுலேருந்து மெஜஸ்டரோடைய ஒரு ஆஃப் ரோடு ஈவெண்ட்டு, அப்புறம் 7XOடைய டிரைவுக்கு போயிட்டு 7XOடைய டாவின்சி டேம்பிங் சிஸ்டத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. 7XOக்கு டிரைவுக்கு போன இடத்துல ஜெய்சால்மரில் தார் டெசர்ட்டுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் நானும் டேனியுமா வந்து எங்களை மனம் போகிற போக்கில் வந்து ஒரு தாரை தந்து விட்டுருந்தாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ண, அங்கே கொஞ்சம் பைலட்ஸ் மட்டும் இருந்தாங்க, என்ஜாய் பண்ண மாட்டானே. இதை தவிர இந்த தடவை மீடியா டிரைவ் போய் ஒரு மீடியா டிரைவில் அந்த ஃபீல் இல்லை. நம்ம தனியாக ஓட்டுறோம், அந்த ஃபீல் இல்லை. அப்போ இண்டஸ்ட்ரி எங்கே பார்த்துட்டு இருக்குன்னா ஷட் ஃபேஸில் இருக்குது. இப்போது இது ஒன்றும் வேண்டாம், இந்த நம்ம இவாலியாவோட டீசல் என்ஜின் ஸ்டார்ட்ல வந்த சந்தோஷமே அது ஒரு 1:33 ஓடுன ஒரு பழைய என்ஜின். உண்மையில சொன்னேன், இதெல்லாம் நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதில்ல. ஒரு நாங்கள் வந்து நீங்கள் எங்கள் கூட எப்பாவது ட்ராவல் பண்ணாத அவங்களுக்கு தெரியும். ஒரு டீ குடிக்க போய் உட்கார்ந்துருந்தாலும் அந்த ஒரு என்ஜின் நமக்கு கூட கனெக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபீல் அப்படி இருக்கும். இது ஒரு ரிவ்யூஸ்லையும் ஒரு கனெக்டுமே இல்லை. ஏன்னா ஒரு டவுட்டு,
இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் ஒரு பிராண்ட் இருக்கு, அவங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணா அடுத்த ஒரு ப்ராடக்ட் பைப்லைன் இருக்கு இல்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு வர போறோம் பைப்லைன். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அங்க அவ்வளோ டீம் இருக்கு, இவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருப்பா. இப்போ இவ ஒரு 4-5 வருஷமா ஒண்ணுமே லான்ச் பண்ணல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியாது. அந்த டீமுக்கு என்ன வேலை? நான் அதை வந்து ஆல்ரெடி சர்க்காஸ்டிக்கா நம்மளுடைய மோட்டோஃபார்ம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நான் பேசிட்டு இருந்தேன். எப்படின்னா அங்கே கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒர்க் ஒட்டுறவங்களையும் பெயிண்டர்ஸையும் வச்சுருக்காங்க. எலிவேட்டில் ஒரு எடிஷன்ஸ் போட்டணும், ஏடிவி. அதுவும் இப்போ அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணாங்க. இல்லை, உண்மையில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அது வருத்தம் தான். அதாவது மாருதி எல்லாம் எங்கேயோ என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து குறையாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், அவங்க டெட்டாக இருக்காங்க. நம்ம மேபி இந்த ஸ்வாட் அனாலிசிஸை திருப்பி ஒர்க்கோட ரீஸ்டார்ட் பண்ணோம். 4 வருஷம் ஆச்சுல்ல. அப்போ இப்போ உள்ள கரண்ட் சினாரியோ எல்லா பிராண்ட்ஸையும் வந்து திருப்பி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வாட் இஸ் வாட் வந்து தெரியும், டீப்பாக நம்ம கொஞ்சம் கூட டேட்டா எடுக்க முடியும். இப்போல்லாம் அப்படி நம்ம கண்டென்ட் எடுக்கிறதே இல்லை. ஓகே, கடைசியாக வந்து 2 நியூஸ் இருக்குது. சோனட்டில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் எடிஷன் வந்திருக்கு. அதாவது இந்த எடிஷனில் ஒரு வேரியன்ட் வந்திருக்குது. எடிஷன் தெரியாமல் எடிஷன் வருது. HTE ஆப்ஷனில் டீசலில் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக், ஒரு ஃபுல்லி லோடட் நல்ல ஆட்டோமேட்டிக். அது 9.78 லேக்கில். எனக்கு தெரிஞ்சு சிராஸ் அவங்க கைவிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். சிராஸ் அவ்வளோதான். சியராவில் வந்து பிஎன் கேப் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது சப்போஸ் டு பி இல்லையா? இல்லை, இன்னும் நியூஸ் இருக்குது, 2 இருக்குது. ஒன்று ரெனாவில் வந்து பிரிட்ஜர். அது பிரிட்ஜராக தான் இருக்கணும். பிரிட்ஜ் அப்படின்னா அதில் வந்து 2027 டிசைன் அண்ட் டெவலப்டு இன் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு கைகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த RGMP குளோபல் மாடுலார் பிளாட்ஃபார்மில் வந்து பில்டு பண்ணுறாங்க. பெட்ரோல், ஹைப்ரிட் அண்ட் EV. 200 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ், 400 லிட்டர் பூட் ஸ்பேஸ், ஆடாஸோட வருது. கைகருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட். கைகருக்கு இதுக்கு நடுவில் இருந்து தெரியாது, ஒரு ப்ராடக்டோட இருந்துட்டு போட்டு நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எக்ஸ்டரோட ஃபேஸ் லிஃப்ட் வந்துருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபேஸ் லிஃப்ட் நீங்களே சொல்லுங்கள். டேனிக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. எனக்கு அது ஃபேஸ் லிஃப்டானு ஃபர்ஸ்ட் தெரியல, அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அலாய்வில் மாற்றிருந்ததானே? ஆமாம், ஹெட்ல ஃப்ரண்ட் எண்ட் மாற்றிருந்து நேரமாக மாருதியில் இப்படி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாது, ஹெட்லைட் மட்டும் மாற்றியது, பம்பரை மட்டும் மாற்றி. இப்போ ஹுண்டாய் அப்படி இறங்கியிருக்கு. அது வந்ததும் தெரியல. வெர்னாவையும் பெருசாக அவங்க லான்ச் ஈவெண்ட்டாக பண்ணலை, சும்மா லைட்டாக நியூஸில் இருக்க வேண்டியாரு. நியூஸ்லேயே வரலையே. நம்ம சொல்லல, இப்ப ஆட்களுக்கே தெரிஞ்சிருக்கா? இல்ல, இரண்டு யாருமே நம்ம கமெண்ட்ஸ்ல யாரும் கேட்கல. இல்ல, அது என்ன ஏன் வரலன்னா அந்த இமேஜ் டக்குன்னு பார்த்தா ஃபேஸ் லிஃப்ட் தெரியாது. எக்ஸ்டர் அதே எக்ஸ்டர் மாதிரி தான் இருக்கு. பார்த்து அது கொஞ்சம் இப்போ இதுதான் இந்த வாரத்தோடைய கண்டென்ட். போன வாரம் பாட்காஸ்ட் போடாதது வந்து கொஞ்சம் ஷஃபில் ஆச்சுது. நாங்கள் எல்லா வாரமும் கண்டிப்பாக கொண்டு வர ட்ரை பண்ணோம். அது என்னன்னா கரெக்டாக நம்ம அவசரப்பட்டு எடுக்க நினைச்சா இது நடக்காது. அதான் இதோடைய பிரச்சனை. என்ன சொல்ல, லாஸ்ட் வீக் இந்த குஷாக் அது நம்ம எதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன இதில் 7XO மட்டும்தான் இந்த வருஷம் நம்ம என்ஜாய் பண்ணோம். டாவின்சி அப்போ கொஞ்சம் யோசிக்கலாம், குஷாக்கில் என்ஜாய் பண்ணலையா? குஷாக்கில் என்ன தெரியுமா, ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடுக்கு நம்ம எங்கேயா போயிருக்கோமா? அதாவது நம்ம ஹைவே தான் நம்ம திட்டிட்டு இருந்தோம். அதில் இன்னொரு விஷயம், நம்ம இந்த ராஜஸ்தான்ல ஒரு 3 இடத்துக்கு போயாச்சு. ராஜஸ்தான்ல உதய்பூர் போயாச்சு, ஜெய்சால்மர் போயாச்சு, ஜெய்ப்பூர் போயாச்சு. இது வேற பாலைவனத்தை காணல. இது இந்த யோசிச்சேன். அது எல்லா நம்ம இதுல பார்த்தோம், ஜெய்சால்மர்ல பார்த்தோம். பாலைவனம் இல்லையா, கடற்கரை கொஞ்சம் மணல் இருந்து இந்த ட்ரோன்ல எல்லாம் பாலைவனம் காட்டுறாங்க. நம்ம இது கொண்டு போனோம் இல்லடா, அதுதான் பாலைவனம். ஏது நம்ம தாரை வந்து உள்ள சுத்தணும் இல்லடா, அது பாலைவனம் தான். நம்ம கடற்கரை போல இருந்து அதுதான் பாலைவனம். அது பாலைவனம், அது நான் அக்ரி பண்றேன். இந்த தடவை ஜெய்ப்பூர் போனா அது டேனி கார்ல ஏறணும், பாலைவனம் எங்க பாப்பான். இல்ல, நம்ம இதெல்லாம் ஒட்டகம் எல்லாம் வராங்க, நம்ம அப்படியெல்லாம் நினைச்சிட்டு போவோம். அங்க போனா
ஜெய்ப்பூர்ல கோட்டை இருக்கு, பிங்க் சிட்டி, பிங்குங்க கோட்டை. அது ஒரு ஏதோ ஒரு ரிமோட் ஒரு இடத்துல கூட்டு போனாங்க பாருங்க. நாங்கள் திருப்பி வந்த பிறகு தான் பிங்க் சிட்டியோடைய எல்லா இதுகளையும் பார்த்தேன். இது அந்த ரிசார்ட்டுக்கு போகிறதுக்கு வேண்டி ஒரு ஏரியாக்குள்ளே கூட்டு போகிறாங்க. உண்மையிலே நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் வெல் சிவிலைஸ்டாக நம்ம நல்லா தான் வாழ்கிறோன்னுள்ளது நார்த்தில் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியுது. இது டிஸ்கிரிமினேஷனை நான் பேசலை, வருத்தத்தோட வெளிப்பாடு. ஒரு பாட்டில் தண்ணி வாங்கினா கூட அங்கே உனக்கு கடை கிடைக்காது, இறங்கி நடக்கிறதுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் கூட கிடைக்காது. நீ பார்த்துருப்பில்ல, நம்ம ரீசனாக டெல்லியில் ஒரு இடத்துக்கு போனோம். நம்ம போன இடம் நாங்கள் இன்னொரு ரூட்டில் அன்னைக்கு போனோம். மும்பை கூட நம்ம ரொம்ப ஸ்லம்ஸை நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அந்த ஹோட்டலில் பேக்கில் ஓடி வந்தபோது. அது ஒன்றும் பண்ண முடியாது, கன்ஜஸ்டடாக பீப்புள் வாழ்கிறாங்க, வேறு வழி இல்லை. இதெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளவு நீட்டாக வச்சிருக்க வேண்டிய இடங்கள் இல்லையா? அங்கெல்லாம் இவ்வளவு டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லை. ஜெய்ப்பூர்னா நம்ம கோட்டையிலேயே நீ போக முடியாது, கோட்டையை போடமா உள்ள போக முடியாது, அப்படி இருக்கு அதோட மோசமான இடம். நாங்கள் ஒரு இப்போ ரிசார்ட் அந்த தாஜோட ஒரு டேவ் ரத்தன்னு ரிசார்ட்டுக்கு நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து போகிறோம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தாண்டி ஏர்போர்ட் ஹைவேலேருந்து கீழே இறங்குனதுக்கப்புறம் நீ அந்த ரிசார்ட் வரைக்கும் உள்ள ரூட்டில் ஒரு வெள்ளைக்கார போகிறாங்கன்னா அதனால தான் அவங்க இன்டர்நெட்டில் உட்காந்து நம்ம ஃபுட்டை நம்ம கல்ச்சரை எல்லாம் திட்டுறது. அது அப்படி இருக்குது. உண்மையிலே அது நமக்கு ரோடு பெட்டர்னு தான் இல்லை தெரியும். அந்த டிரைவிங்கை பற்றியா நீ? இல்லை நான் என்ன எடிட் பண்ண என்னடா ஸ்கோடா குஷாக்கு ஆல்ரெடி நம்ம டிரைவர்ஸ் காரு வண்டி ரிவ்யூவில் எல்லாம் நல்லா தான் சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் மூஞ்சியில் ஒரு சிரி இல்லையே அப்படின்னு. இன்னொரு விஷயம், 2 பேருக்காக வண்டி தந்தாங்க, 2 மீடியா. அடுத்து அவங்க ஓட்டிட்டு தான் நாங்கள் ரோடு எப்படின்னா ஒரு 10 செகண்டுக்கு ஒரு பம்பு நம்ம வந்து கியரை இது பண்ணி கரெக்டாக ரவ் பண்ணி வரும்போது பிரேக் ஆகும், திருப்பி தான். அந்த ஃபீலே இல்லை. அந்த நம்ம ஒரு கார்னர்ல எல்லாம் அப்படி அது ஒரு கனெக்ட் வரணும் இல்லை, அதுக்கு ஸ்கோப் இல்லை. அதனால மீடியா டிரைவ்ஸே இந்த தடவை வந்து முன்னாடியெல்லாம் மீடியா டிரைவுக்கு ரெடி ஆகும்போது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி இருக்கும், நம்ம போகிறோம் வண்டி ஓட்டுறோம் அந்த ஃபீல். இப்போ அந்த ஃபீலே போச்சு. அது யூஸ்ட் ஆனதுனால இல்லை, வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. திருப்பி வருமா டேரக்டாக வண்டி ஓட்டுதுன்னு கேட்டால் வேணாம் நீங்கள் வேணா ஓட்டுங்க, அந்த லெவலில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டா ஃபேம், இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிரியர் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.